लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2558வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலே 30 பாசுரங்கள். அதிலே இது 3வது பாசுரம். முதல் திருமொழியிலே வரக்கூடிய முதல் பத்திலே வரக்கூடிய 1ஆம் திருமொழியுடைய 3வது பாசுரம். பெரியார் ஆழ்வார் தன்மையிலேயே அனுபவித்த பாசுரம். இந்த பாசுரத்திலே நான் கடவுளை கண்டேன், பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றே நான் கண்டது போல வேறு யாராவது கண்டிருக்க முடியுமா என்று வினா எழுப்புவது போலான பாசுரம். பொதுவாக எளிமையான நடையிலே பாடக்கூடிய ஆழ்வார் இந்த திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை மிகவும் கடினமான வார்த்தைகளால் பேசுகிறார் என்று வைணவ உரையாசிரியர்களே சொல்கிறார்கள். அவர்களும் அதற்கு விளக்கம் பக்கம் பக்கமாக தந்திருந்தாலும் கூட சாதாரண மனிதர்களுக்கு அந்த விளக்கம் எளிதிலே புரியாது என்று பெரியோர்களே சொல்லுகிறார்கள். காரணம், திருநெடுந்தாண்டகம் என்பது சுய அனுபவம். தாயாராக, மகளாக, தலைவியாக என்றெல்லாம் அவரே பாடுகிறார். வார்த்தைகள் மிகவும் கரடுமுரடாக இருப்பதாகவும் உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். இதற்கு வலிந்து வைணவாசிரியர்கள் உரை சொன்ன போதிலும் இது சற்று எளிய சாமானியர்களுக்கு புரிவது கடினம் என்றே கருதப்படுகிறது என்று பள்ளத்துறையாவும் தன்னுடைய உரையிலே பதிவு செய்கிறார். தேனினும் அமிர்தினும் இனியமான தமிழ் மொழியிலே அவர் எழுதிய பாசுரங்களை நாம் அனுபவிப்பது என்பதே அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ, முதலிலே பாசுரங்களை படிக்க தொடங்கினால் தொடர்ந்து படிக்க அர்த்தங்கள் தானாக விளங்கும் அவன் அருளாலே என்பதனாலே தான் எளியவன் அடியேனும் இந்த விளக்கங்களை சொல்லுகிற போது பயத்தோடே பேச வேண்டியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் அவன் நாமத்தை சொல்லுகிறோம் என்கிற தைரியத்திலே பேசுகிறேன். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷயோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரப்பொல் மங்கையர்கோன் தூயோன் சொர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடை தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணிந்திரளும் கையால் அடியேன் வினையை துணித்திரள வேணும் துணிந்து. இதோ பாசுரம். திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றுமே திரேதை கண் வளைவுருவாய் திகழ்ந்தான் என்றும் ஒருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்தே ஒருவன் உணன்று அகலார் ஊழிதோறும் நின்றேத்தல் அல்லால் கருவடிவில் செங்கண்ணன் வண்ணன் நன் சங்கண்ணன் தன்னை கட்டுரையே யாவொருவர் காண்கிற்பாரே. திருவடிவில் என்பது இதுவரைக்கும் இல்லாத லட்சணங்களிலெல்லாம் சொல்லப்படுகாத தனியான ஒரு லட்சணத்தான வடிவம். கருநெடுமால் என்றால் கருமையான மேகத்தை ஒத்த காலமேக சாமலமான வடிவை கொண்டவன். பெருவடிவன் என்றால் தேவர்களுக்கு அமுதம் வேண்டுவதற்காக பெரிய கூர்மம் என்கிற ஆமை வடிவு எடுத்து கடலை கலந்தவன். தேவர்களுக்கு அமுது எடுத்து கொடுத்த காலத்திலே கிருதயுகம் அது. அந்த யுகத்திலே சங்கு போல வெளுத்த நிறத்தை உடையவனாக இறங்கினான் என்று சொல்கிறான். திரேதை கண் என்றால் திரேதாயுகம். சேயன் என்றால் சிவந்த நிறத்தை உடையவனாக இருந்தான். கலியுகத்திலே கருநீல வண்ணன் என்றும் இயற்கையான நில நிறத்தை உடையவனாக விளங்குகிறான் என்றும் சொல்லுகிறார்கள். பச்சிமாமலை போல்மேனி பவளவாய் கமலச்சிங்கன் அச்சுதாமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர அன்பை இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டிய அரங்கமானகருளானே என்று அந்த பச்சை நிறத்தை பேசுகிறார்கள் கலியுகத்திலே. அது அவனுடைய இயற்கையான நிறம்.
ஊழிதோறும் ஊழி நின்று ஏத்தல் வல்லால் எப்போதும் என்றும் நின்றும் துதிப்பது அல்லாமல் இவன் இந்த வடிவத்திலே இருக்கிறான் அந்த வடிவத்திலே இருக்கிறான் என்று நாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கருவடிவின் செவ்வண்ணம் கண்ணன் தன்னை பெருமானை கருத்த தேர்வு திருமேனியும் செந்நிறமான திருக்கண்களை முடிமான அந்த பெருமானை யாராவது ஒருவர் தன்னுடைய சுய பிரபந்தத்தால் ஸ்வப்பிரயந்தத்தால்னா சுய பிரயத்தனம் என்றால் தன்னுடைய முயற்சியால் காண முடியுமோ அவன் அருள் இல்லாமல் சொல்லு நெஞ்சே என்று சொல்கிறார். கடந்த பாசுரத்திலே திருமூர்த்தி சாமி பரமத்தை சொன்னார். அவரே பிரம்மா, அவரே விஷ்ணு, அவரே சிவன் என்று சொன்னார். இந்த பாசுரத்திலே அவருடைய திருமேனியினுடைய அழகை பற்றி பேசுகிறார், குணத்தை பற்றி பேசுகிறார். கிருதயுகம் என்பது சத்துவ மிக்க மனிதர்கள் வாழ்ந்த யுகம். எனவே அப்போது பெருமாள் சுத்தமான சங்கு நிறத்தை கொண்டவனாக இருந்தான். ஏனென்றால் வாழ்பவர்கள் அனைவரும் சத்துவகுணம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது அவருடைய மனநிலைக்கு ஏற்ப பால் போல் வெளுத்த நிறத்தை இருந்தது. திரேதாயுகம் சத்திரியர்கள் நிறைந்த காலமாகவும் மனிதர்களுடைய மனநிலை மாறியிருந்த காரணத்தினாலும் சிவந்த நிறத்தை உடையவனாக இருந்தான். துவாபர யுகத்திலே பசுமை நிறத்தை கொள்வன் என்று சொல்லுகிறார்கள். கலியுகத்திலே இயற்கையான நிறத்தை கொள்வான் என்பது பாகவதத்திலே 11வது ஸ்கந்தத்திலே வரக்கூடிய 5வது அத்தியாயத்தினுடைய 20வது ஸ்லோகம் முதலாக இந்த விஷயம் விரிவாக காணப்படுகிறது. இந்த பாட்டில் கூட திரேதயுகத்தை கொள்ளும் பசுமை நிறம் சொல்லப்படவில்லை. அதுக்கு பதிலாக தான் பெருவடிவில் கடாலமுதம் கொண்ட காலை வளை உருவாய் திகழ்ந்தான் என்று கூர்மாவதார காலம் துவாபரயுகத்தினுடைய காலமாக இருப்பதனாலே அந்த காலத்தை வைத்து பெருவடிவில் என்று அந்த நிறத்தை ஆழ்வார் அந்த பாசுரத்திலே துவாபரயுகம் என்று குறிப்பிடாவிட்டாலும் கூட இந்த வார்த்தைகளினால் அது துவாபரயுகம் என்று கொள்ளப்படுகிறது. திரேதை என்று சொல்லுகிறார். திரேதாயுகத்தை சொல்லுகிற போது சேயன் என்றார். இது 3வதாக வரக்கூடியதாக இருக்கிறது. சிவந்த நிறத்தை உடையவனாக இருக்கிறான். கிருதயுகத்திற்கு அப்புறம் திரேதை வந்து அதுக்கப்புறம் துவாபரம் வந்து அதுக்கப்புறம் கலியுகம் வரணும்னு இருந்தாலும் கூட காலத்தை பற்றி கவலை இல்லாமல் மாறுபட்ட அருளி செயல் இது என்று சொல்கிறார். எந்த காலமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனாலே இதற்கு அவர் வரிசைக்கிரமமாக யுகங்களை பாடவில்லை என்பதிலே தவறில்லை என்கிறார். அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று சிவப்பு வெளுப்பு கருப்பு என்ற அடைவிலேயே ஓதியிருப்பதனாலே அதே சாயலிலே இவர் இந்த பாசுரத்தை செய்திருக்கிறார். கருநீலவண்ணன் என்பது கலியுகத்தினுடைய நிறத்தை சொன்னபடி மீனாய் நரசிங்கமாய் குரலாய் காணோர மாமியாங் கற்கியா என்கிறபடி தேவ மனுஷிய எல்லாவற்றிலும் இருந்து வெறும் இச்சையுடையவர்களாகவே இந்த கலியுகத்திலே மனிதர்கள் இருப்பதனாலே கருமை நிறையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட எந்த நிறத்தை இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, அவன் நம்முடைய சுய பிரயத்தனத்தால் காண முடியுமா, யாராவது கண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்பதே உண்மையானது. ஆனால் நான் இதையெல்லாம் கண்டுதான் உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். திருவடிவில் கருநெடுமால் சேயன் என்றும் திரேதை கண் வளை உருவாய் திகழ்ந்தான் என்றும் பெருவடிவில் கடலமுதம் கொண்ட காலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை ஒரு வடிவத்து ஓர் உணர்வார் ஆகாது ஊழிதோறும் நின்று ஏத்தல் அல்லால் கருவடிவில் செங்கண்ணன் வண்ணன் தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.